பல்ல வச்சு கலாய்ப்பாங்க. பல்லு எடுப்பா இருக்கு, ஐயோ இது தேங்காய் துருறதுக்கு தான் இந்த பல்லு சரியா இருக்கும். அண்டங்காக்கான்னு சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுவும் வந்து என்னோட ஏஜ்ல இருக்கவங்களே சொல்லும் போது வந்து எனக்கு அப்பதான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் வீட்டுல போய் நிறைய நாள் அழுதுருக்கேன். இதுக்கு தனியாவும் அழுதுருக்கேன், வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி நான் நிறைய வாட்டி அழுது. ஒருத்தவங்களோட உடல் தோற்றத்தை வச்சு கலரை வச்சு கலாச்சி இங்க ஒருத்தனுக்கு ஒரு சிக்கும் ப்ரோஜெக்ட் அதை ஏன் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம 5 நிமிஷத்துல கலாச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா அது அவங்க லைஃப் லாங் ஒரு பெரிய டிப்ரெஷன் தாழ்வு மனப்பானையை உண்டாக்கிவிடும். அதை எடுத்துக்காட்டு நானே இருக்கேன். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா என் பல்லு எடுப்பா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ப்பாங்க. அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெளில போறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அங்க போனா நம்மள அப்படி சொல்லுவாங்க, ஒருவேளை இங்க போனா நம்மள இப்படி பார்ப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பானம் எனக்கே வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அதை வெடிச்சு அதுல இருந்து வெளில வர்றதுக்கு போதும் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஈஸி இல்லைங்க. சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிடலாம். எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியா அழுதுடலாம். ஆனா ஒருத்தர் நம்மளை கலாய்க்கும் போது நமக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சா அங்க நம்ம எந்த ரியாக்டும் பண்ணாம அங்க ஸ்மைல் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த வலி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த வலி யாருக்குமே கொடுக்காது.